அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2 வருடங்களாக தலைவர் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி தள்ளாடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது வெளியாகியுள்ள செய்தி குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். முழு நேர தலைவர் இல்லாததால் டிஎன்பிஎஸ்சியில் பல பணிகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முழுமையான விவரம் என்ன? ஆசினி வணக்கம். தற்போது நாம் டிஎன்பிஎஸ்சி தலைமை அலுவலகத்தில், சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தின் முன்பு நின்று கொண்டிருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக நிரந்தர தலைவர் இல்லாத காரணத்தால் கடுமையாக பணிகள், நிர்வாக பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், தேர்வுகள் நேரத்தில் நடத்துவது, விடைத்தாள்கள் திருத்தி அந்த ரிசல்ட்ஸ் வெளியிடுவது போன்றவற்றில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். 2022இல் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் என்பவர் ஓய்வு பெற்றார். அதன் பிறகு புதியதாக தலைவர் எவரையும் நியமிக்கவில்லை. தமிழக அரசு ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களை நியமனம் செய்ய அந்த கோப்புகளை ஆளுநருக்கு அனுப்பியிருந்தது. ஆனால் ஆளுநர் அந்த கோப்பை ஏற்க மறுத்தார். ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவை டிஎன்பிஎஸ்சியினுடைய தலைவராக ஏற்க முடியாது என நிராகரித்து அவர் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில் புதிதாக வேறு எவரையும் தமிழக அரசு பரிந்துரைக்காத காரணத்தால் தொடர்ந்து அந்த தலைவர் பதவி என்பது காலியிடமாகவே தான் இருக்கிறது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையில 14 உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது 9 உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதனால் 5 இடங்கள் காலி இடங்களாக இருக்கின்றது. தலைவர் இல்லாதது, போதுமான உறுப்பினர்கள் இல்லாதது, இந்த காரணத்தினால் நிர்வாக பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தேர்வர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை நம்பி வருடத்திற்கு 20 லட்சம் பேர் தயாராகி வருகிறார்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுதான் இந்தியாவிலேயே அதிகமான மாணவர்கள், ஒரு மாநில தேர்வு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வை அதிகம் பேர் எழுதக்கூடிய ஒன்றாக டிஎன்பிஎஸ்சி என்பது இருப்பது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கின்றது. ஆண்டுதோறும் 20 லட்சம் பேர் இந்த தேர்வுக்காக தயாராகி வருகிறார்கள். நாம் சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் அண்ணா நூலகத்திற்கு சென்றாலோ, அதே போல எழும்பூரில் இருக்கக்கூடிய நூலகத்திற்கு சென்றாலோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த நூலகத்திற்கு சென்றாலும் அங்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வுகளுக்காக படித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம். அவர்கள் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு, டிகிரி முடித்துவிட்டு ஆண்டு கணக்கில் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்காக தயாராகி வருகிறார்கள். எப்படியாவது ஒரு அரசு பணிக்கு சென்று விட வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றி விட வேண்டும், தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும், தனக்கு ஒரு நிரந்தர பணி வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆண்டு கணக்கில் அமர்ந்து 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு புத்தகங்கள், கணக்கு புத்தகங்கள் என பல வகையான புத்தகங்களை வாங்கி படித்து தயாராகி வருகிறார்கள். ஆனால் ஆண்டு அட்டவணையில் குறிப்பிடுவது போல டிஎன்பிஎஸ்சி தொடர்ந்து தேர்வுகளை நடத்துவது இல்லை என்றும், குறிப்பிட்ட தேதியில் சொன்ன தேதியில் தேர்வு முடிவுகளை வெளியிடுவது இல்லை என்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்கள் புகாரை அடுக்குகிறார்கள். அதே போல ஒவ்வொரு தேர்விலும் ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு குரூப் 1 தேர்வை எடுத்துக்கொண்டால் அதில் ஆங்கில வழியில தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு அதிகமாக மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது, அவர்கள் அதிகமாக பாஸ் ஆகிறார்கள். ஆனால் தமிழ் வழியில எழுதக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுக்கு அதிகமான கெடுபிடிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். காரணம், ஒரு சின்ன சந்திப்பிழை இருந்தால் கூட அதற்கு மதிப்பெண்கள் கட் செய்யப்படுவதாக, குறைக்கப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக இது போன்ற குரூப் 1 தேர்வுகளை பொறுத்தவரையிலே ஒரு கேள்வியை கொடுத்துவிட்டு விரிவான விடையளிக்க சொல்வார்கள். ஒவ்வொரு தேர்வரும் தங்களுடைய ஆழ்மனதில் என்ன இருக்கின்றது, அந்த தலைப்பை பற்றிய தங்களுடைய புரிதல் என்ன என்பதை அதில் எழுதி அவர்கள் விளக்குவார்கள். அவ்வாறு எழுதும் போது ஆங்கிலத்தில் ஓரளவிற்கு சுமாராக எழுதியிருந்தால் கூட முழு மதிப்பெண்ணோ அல்லது கிட்டத்தட்ட 90% மதிப்பெண்ணோ வழங்கப்படுவதாக குறிப்பிடுகிறார்கள். ஆனால் தமிழில் எழுதுபவர்களுக்கு கடுமையான கெடுபிடிகள் போடப்பட்டு அவர்களுக்கு முழுமையான மதிப்பெண்கள் வழங்கப்படுவதில்லை, மிக குறைவான மதிப்பெண்களே வழங்கப்படுகிறது என நீண்ட ஆண்டுகளாக அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. அந்த குற்றச்சாட்டுகள் வெளிப்படைத்தன்மை வேண்டும், யாருக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கப்படுகிறது, எதற்காக இந்த மதிப்பெண் குறைக்கப்பட்டது என்பதில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதே போல 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு சொல்லி இருந்தது ஏபிஆர்ஓ பணியிடங்கள், இந்த மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவர்கள் ஏபிஆர்ஓ பணியிடங்கள் இனி டிஎன்பிஎஸ்சி மூலமாகத்தான் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு சொல்லியிருந்தது. 2 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் கூட இதுவரை ஒரு காலி பணியிடங்கள் கூட டிஎன்பிஎஸ்சியால் ஏபிஆர்ஓ பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் நாம் கேட்டபோது அந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதாகவும், அதன் காரணமாக
தாமதமாவதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இதுபோன்று பல்வேறு தேர்வுகளினுடைய முடிவுகள், பல விஷயங்கள் நீதிமன்ற காரணத்தினால் டிஎன்பிஎஸ்சி விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. அந்த விவகாரத்தில் தமிழக அரசு தனி கவனம் செலுத்தி இந்த நீதிமன்ற விவகாரங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுப்புகிறார்கள். ஒவ்வொரு போட்டித் தேர்வரும் வீட்டில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தொடர்ந்து அவர்கள் படித்து வருகிறார்கள். ஏனென்றால் நமக்கு தெரியும், கல்லூரி முடிப்பது வரையே பெற்றோர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் டிகிரி முடித்த பிறகும் கூட ஒரு வேலைக்கு செல்லாமல், அவர்கள் படிப்பதற்காக வாங்கிய கடனை அடைக்காமல் மீண்டும் மீண்டும் படிக்கிறேன் என லைப்ரரியிலே சென்று அமர்ந்து கொள்வதனால் பெற்றோர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். பெற்றோரை இத்தனை வயதாகியும் கூட நம்மால் அவர்களுக்கு எதுவும் சம்பாதித்து கொடுக்க முடியவில்லையே, அவர்களை சிரமப்படுத்துகிறோமே, கஷ்டப்படுத்துகிறோமே என்று போட்டித் தேர்வுகளும் மனவேதனையிலே இருக்கிறார்கள். பல போட்டித் தேர்வுகள் நாம் பார்க்கலாம். டி நகர், அண்ணா நகர் போன்ற கோச்சிங் சென்டர்களுக்கு சென்றால் 3 வேளையும் அம்மா உணவகத்தில் மட்டுமே உணவு உண்டு பல இடங்களில் நண்பர்களுடைய உறவினர்களுடைய இல்லங்களில் படித்துறங்கி சரியான உணவு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய ஆயிரக்கணக்கான போட்டித் தேர்வுகள் சென்னையில் மட்டும் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள் இது போன்று இருக்கிறார்கள். எனவே அந்த தேர்வுகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதத்திலே டிஎன்பிஎஸ்சி செயல்பட வேண்டும். தேர்வுகளை உரிய நேரத்தில் நடத்த வேண்டும். தேர்வு முடிவுகளை விரைவாக வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். எனவே பெண்டிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது அட்டவணையில வெளியிட்டு நடத்தப்படாமல் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் விரைவாக வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். சமீபத்தில் நடத்தி முடிக்கப்பட்ட தேர்வுகளில் பலவற்றில் குளறுபடி இருக்கிறது. உதாரணத்திற்கு பிகாம் பணிக்காக எடுக்கப்பட்டு பணி நியமன ஆணைகள் கூட வழங்கப்பட்ட பிறகு உங்களுடைய சர்டிபிகேட் ஈக்குவலன்ட் சர்டிபிகேட்டா என்று தெரியவில்லை. எனவே நீங்கள் படித்த கல்லூரிக்கு, பல்கலைக்கழகத்திற்கு சென்று நீங்கள் பிகாம் படித்திருக்கக்கூடியவர், எங்களுக்கு ஜெனரல் கேட்டகரி தான் வேண்டும், ஆனால் நீங்கள் பிகாமில வேறொன்று படித்திருக்கிறீர்கள், வேறொரு பாடப்பிரிவை படித்திருக்கிறீர்கள், எனவே இது சரியானதானா, ஈக்குவலன்ட் தானா என்பதை சென்று சான்றிதழ் பெற்று வாருங்கள் என்று கடைசி நேரத்தில் அனுப்புவதால் தேர்வர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். இது போன்று பல தேர்வுகள் இருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கலைந்தால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவில் வேலைவாய்ப்பு பெற முடியும். அவர்கள் நிம்மதியாக, தைரியமாக நம்பி டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராக முடியும். எனவே இதனை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். தேவையான போர்க்கால நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பல தேர்வுகள் கண்ணீரோடு புகார் தெரிவிக்கிறார்கள். விவரங்களை நேரலையில் இணைந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.